இந்தியாவின் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றால் இப்பொழுது அதிகமாக நாங்கள் பார்க்கிற விடயம் தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை தேர்தல் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. சட்டமன்றத்துக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற இந்த போட்டியிலே பல கட்சிகள் இணைந்திருக்கின்றன. அந்த கட்சிகள் என்னென்ன கட்சிகள் இணைந்திருக்கிறது, யார் அந்த வெற்றி இலக்கை நோக்கி போக போகிறார்கள் என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் லங்காஃபோ ஊடகம் ஊடாக வழங்க காத்திருக்கிறோம். வணக்கம் லங்காஃபோ ஊடகர்களே, மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நாம் பெருமை அடைகிறோம். சரி, இப்பொழுது தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுகின்ற பொருள் தேர்தல். தேர்தல் களத்திலே மிகப்பெரிய கட்சிகள் போட்டியிடுகின்றன. புதிய கட்சிகளும் போட்டியிட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பல மாற்றங்களோடு தமிழ்நாட்டு அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. சரி, இந்த தமிழ்நாட்டிலே மொத்தம் எத்தனை கட்சிகள் இருக்கிறது, பெரும்பான்மையான கட்சிகள் அவை, அதே போல தேசிய கட்சிகளாக இருக்கின்ற கட்சிகள் அவை போன்ற விடயங்களை உங்களுக்கு முதலிலே நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். நாங்கள் பார்த்தோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற விஷயம்தான் அவர்களுடைய ஆட்சி இந்த தமிழ்நாட்டிலே அதிகமான காலங்கள் நீடித்திருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டுடைய முக்கிய கட்சிகளை நாங்கள் பார்த்தோமானால் பல கட்சிகள் இருக்கிறார்கள். அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் மிக முக்கியமான கட்சியாக இருக்கிறது. பழமை வாய்ந்த ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழக கட்சி காணப்படுகிறது. அதே போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறார்கள், அவர்களும் ஒரு பழமையான கட்சி. அதே போல பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதே போல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி காணப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி காணப்படுகிறார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி காணப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி இருக்கிறார்கள். அதே போல நடிகர் விஜயால் உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதே போல் மக்கள் நீதி மையம் இருக்கிறது. கமலஹாசனால் உருவாக்கப்பட்ட மக்கள் நீதி மைய கட்சி இருக்கிறது. அத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் காணப்படுகிறார்கள். இப்படி பல கட்சிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் இதில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், 3 கட்சிகள் இதிலே முக்கியமாக இந்த கட்சிகள் ஆரம்பத்தில் இருக்கிறார்கள். அதிலே திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல எங்களுடைய தமிழர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. தலைவர் சீமான் தலைமையிலே உருவாக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த 3 கட்சிகளும் பெரும்பான்மை கட்சிகளாக தமிழகத்திலே இருக்கிறார்கள். ஆனாலும் விஜயினுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு விஜயும் இதிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயனுடைய கட்சியும் இதிலே போட்டியிட தயாராக இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுகின்றமை இந்த அரசியலிலே ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நாங்கள் நம்புகிறோம். சிறிய சிறிய கட்சிகளும் இதிலே போட்டியிடுகிறார்கள். அதிலே நாங்கள் பார்க்க போனால் பல கட்சிகள் இருக்கிறார்கள். திராவிட கழகம், மதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று பல சிறிய கட்சிகளும் இந்த தமிழக களத்திலே குறித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் வேட்பாளராக ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொருவரை நியமித்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த தலைமுறையினுடைய தமிழக முதல்வர் யார் என்ற போட்டி இன்னும் சொற்ப நாட்களுக்குள்ளே, சொற்ப காலங்களிலே வெளிவர காத்திருக்கிறது. இதில் ஒன்று நாங்கள் பார்த்த விடயம், இலங்கை தமிழர்கள் என்ற ரீதியிலே நாங்கள் பார்த்த விடயங்கள், திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் சரி, மக்களுக்கு இலவசங்கள் பலவற்றை வழங்கினார்கள். வழங்குவதன் ஊடாக தமது வாக்கு வங்கியை அதிகரித்தார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி இதில் ஒரு புதிய போக்கை கையாண்டிருக்கிறார்கள். விவசாயம், தமிழுடைய உரிமை, தமிழருடைய வாழ்வியல் சார்ந்த அத்தனை விடயங்களுக்கும் அவர்கள் இயற்கை வேளாண்மை, இயற்கைக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய சீமான் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். இது ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துமா? இந்திய அரசியல் தொடர்பிலே உங்களுடைய ஆழமான கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் குறிப்பிட முடியும். அது சரியோ தவறோ பரிசீலனை செய்வதற்கான ஒரு ஆயத்தமாக அந்த விடயங்கள் எங்களுக்கு உதவும். கட்டாயமாக நீங்கள் அந்த விடயங்களை எங்களுக்கு வழங்குங்கள். அத்தோடு இதிலே ஒரு மிக முக்கியமான கருத்தை நாங்கள் ஒரு கதையாக அல்ல, இது வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவம். ரஷ்ய ஜனாதிபதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் இல்ல, ரஷ்ய ஜனாதிபதி ஸ்டாலின் அவருடைய பாராளுமன்றத்துக்கு ஒரு கோழியை கொண்டு போயிருக்கின்றார். கோழியை கொண்டு போய் அந்த கோழியினுடைய இறகுகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி இருக்கின்றார். பிடுங்கும் போது அந்த கோழி வேதனையிலே கத்திருக்கிறது. இறகுகளை ஒவ்வொன்றையும் பிடுங்கும் போது அந்த வேதனையிலே கத்துகின்ற அந்த கோழி முற்றுமுழுதாக அந்த ரெக்கைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. கோழியினுடைய உடலிலே
எந்த விதமான இறக்கைகளும் இருக்கவில்லை. இறக்கைகள் புடுங்கப்பட்ட கோழிக்கு சிறிய பருக்கைகளை, தானிய பருக்கைகளை இடுகிறார். அந்த வேதனையிலும் அந்த கோழி அந்த தானியங்களை சாப்பிட்டவாறு தனது காலடி வரைக்கும் அதை போடுகிறார். தானியங்களை காலடி வரைக்கும் வருகிறது. அதுதான் அரசியல். மக்களை நாங்கள் பிழிந்தெடுத்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு சிறிய துண்டுகளை போட்டால் மக்கள் மீண்டும் எங்களை நோக்கி வருவார்கள் என்ற விஷயத்தை தான் ஸ்டாலினுடைய கருத்து அந்த நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. எனவே தமிழ்நாட்டிலே இலவசங்களுக்கு பழக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும். விடுபட்டால் உரிமைகளுக்காகவும் நியாயமான தீர்வுகளுக்காகவும் மக்கள் போராடுகின்ற சமூகமாக தமிழகத்திலே உருவாக வேண்டும் என்பது லங்காஃபோ ஊடகம் ஊடாக நாங்கள் விடுக்கின்ற ஒரு முக்கிய செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். தொடர்ந்தும் தமிழகத்தினுடைய தகவல்களை மேலதிகமாக வழங்க லங்காஃபோ ஊடகம் தயாராக இருக்கிறது. தொடர்ந்தும் நீங்கள் லங்காஃபோ ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.